ஹீன ததவல்லல் ஹமீருல் இதாரா இஹ்ரபு. ஒரு தகுதியற்றவர்கள் தலைமைக்கு வந்தால் ஓட்டத்தை பிடித்து விடுங்கள் அப்படின்றது சம்பந்தமாக ஒரு சம்பவம். காலு சொல்லப்படுது, ஹரப ஃபீலும் மினல் காபா, யானை வந்துட்டு காட்டை விட்டு ஓடிச்சான். ஃபஸஅலூஹு, மற்ற பிராணிகள்லாம் கேட்டுச்சான், லிமாதா ஹரபத்த, நீ ஏன் ஓடுன, நீ ஏன் விரண்டு ஓடி வர, இப்படி தரத்தறிக்க ஓடி வரிய, என்ன ஆச்சுன்னு கேட்டாங்களாம். காலலி அன்னல் அசத கர்ரர அன் யக்துல ஸராஃபாத்தில் காபதி குல்லிஹா. சிங்கம் இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துருச்சு. என்ன அப்படின்னா, காட்டு ராஜா சிங்கம் காட்டுல இருக்க எல்லா ஒட்டகச்சிவிங்களையும் கொல்ல போகுதான். ஃபகாலு லஹு, அட லாக்கின்னக ஃபீலுன், நீ தான் யானையாச்சே, ஓ லஸ்த ஸராஃபா, நீ ஒட்டகச்சிவிங்கி இல்லையே. கால நாம், அட அது தெரியும்பா, ஆமா நான் யானை தான். அலம் அன்னனி ஃபீலுன், நான் யானைன்னு தெரியுது. ஒலஸ்து ஸராஃபா, நான் ஒட்டகச்சிவிங்கி இல்லதான். வலக்கின்னல் அஸத கல்லஃபல் ஹிமார பி முதாபஅத்தில் மௌது. ஆனா சிங்கம் வந்துட்டு இந்த டிபார்ட்மெண்டோடைய பொறுப்பை வந்து கழுத கையில கொடுத்துருச்சு. அப்போ ஓடாம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி யானை சொல்லிச்சான். கடைசியா அதான் சொல்றாங்க, ஹீன ததவல்லல் ஹமீரு அல் இதாரத இஹ்ரபு. ஒரு டிபார்ட்மெண்ட்டுடைய நிர்வாகம் கழுதைங்க கையில வந்துச்சு அப்படின்னா உடனடியாக ஓடிடுங்க. அதாவது இது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுடைய பொறுப்பும் தகுதியற்ற முட்டாள்கள் கையில வந்துருச்சு அப்படின்னா அங்க இருந்து எஸ்கேப் ஆறது தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி அந்த யானை நமக்கு பாடம் கற்பித்து கொடுது. அதான் மேல போட்டிருக்காங்க, சாஹிபு கிரார், அந்த டிபார்ட்மெண்ட் ஆபீசர் வந்துட்டு அந்த கழுதை தானா. அல்லாஹ் ஃபௌசி யூசுப் அல் ஹல்லாக் போட்டிருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.